வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் உங்கள் SRVTWIZ. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்டில் வந்து கேமிங்/எடிட்டிங் பிசியோட தேவையான காம்போனன்ட்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க, எனக்கு ஒரு பட்ஜெட் பிசி வந்து வேணும் அப்படின்ட்டு. எடிட்டிங்க்கும் இருக்கணும், கேமிங்க்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இருக்கிறதுலே கம்மி பட்ஜெட்டில் சொல்ல சொன்னாங்க. ஸோ வந்து நான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா இது ரொம்ப ஹையாகவும் இல்லாமல் ரொம்ப லோவாகவும் இல்லாமல் ஜிபியூ சிபியூன்னு எல்லாமே வந்து இது வந்து இன்க்ளூட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஜிபியூ இன்க்ளூட் பண்ணுறது தான் மெயின். அதனால தான் இந்த பட்ஜெட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே நான் ரொம்பவே யோசிச்சு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த அப்படியே ஒரு பிசியாக இதை நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த பிசி வந்து கொடுக்கும். கேமிங்காகவும் இருக்கட்டும், எடிட்டிங்காகவும் இருக்கட்டும், சூப்பராகவே இந்த பிசியில் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நம்ம பார்த்திங்கன்னா மதர் போர்டு பார்த்துருவோம். மதர் போர்டு வந்து நான் 5 GB வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். GB நம்ம ஏன் போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து கம்மி பட்ஜெட்டுக்கு நல்லாவே மதர் போர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. GB GA320M அப்படிங்கிற மதர் போர்டு தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து AM4 சாக்கெட் இருக்கிறது. ஸோ இதில் வந்து ரைசன் சிப் செட் மட்டும் தான் செட் ஆகும். நம்ம வந்து ரைசன் ப்ராசஸர் தான் வந்து இதில் வந்து பேர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 4 USB 3.0 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் HDMI போர்ட், VGA போர்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நெட்டுக்கும் வந்து நம்மளுக்கு ஈத்தர்நெட் போர்ட்டும் ஆடியோ சேனல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல மதர் போர்டு அப்படின்னு சொன்னோம். 4080 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த மதர் போர்டில் வந்து நிறையவே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2 RAM ஸ்லாட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 2 RAM வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா AMD Ryzen 5 ப்ராசஸர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து AMD Ryzen 5 1600 அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸர். இதில் வந்து 6 கோர் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். 6 கோர் இருக்கிற ப்ராசஸர் வெறும் 10,200 ரூபாய் கிடைக்குது. அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். 6 கோர் 12 த்ரெட் இதில் வந்து கொடுக்குறாங்க. 6 கோர் 12 த்ரெட் இதில் வந்து கொடுக்குறாங்க. பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 GHz வந்து நம்மளுக்கு வந்து பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து கிடைக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை சூஸ் பண்ண முக்கியமான காரணம் வந்து நம்ம எடிட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கோர்ஸ் நிறைய வேணும். அதனால தான் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணோம். கோர்ஸ் நிறையா இருந்தால் எடிட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும், கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கேமை வந்து லைவாக வந்து யூடியூப்லேயும் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அந்த அவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு ரெக்வயர்ட் அப்படின்னு அவங்களே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இன்பில்ட்டாக கிராஃபிக் கார்டு இல்லை. அதனால தான் அந்த ப்ரைஸில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு கன்ஃபார்மாக வாங்கணும், அதை மறந்துடாதீங்க. நம்ம கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா ஜோட்டாக்ஸில் வந்து GT 1030 அப்படிங்கிற கிராஃபிக் கார்டு தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 2GB வேரியன்ட். அது மட்டும் இல்லாமல் GDDR5 அப்படிங்கிற வேரியன்ட் தான் இது நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லோ ப்ரொஃபைல் கிராஃபிக்ஸாக தான், பட் ரொம்பவே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும். 6,300 ரூபாய்க்கு இந்த கிராஃபிக் கார்டு வந்து ரொம்ப ஒர்த் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த கிராஃபிக் கார்டு தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து அது கூட பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறந்துடாதீங்க, கிராஃபிக் கார்டு வாங்கணும். வாங்கலைன்னா இந்த ப்ராசஸர் வேஸ்ட் ஒர்க் ஆகாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேம் வந்து நம்ம வந்து HyperX Furyங்கிற ரேம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். 8GB ரேம் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். எதனால தான் நம்ம வந்து கேமிங்கும் பண்ணுறோம், எடிட்டிங்கும் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரேம் வந்து அதிகமாக தேவைப்படுது. நீங்கள் இன்னும் 8GB வந்து வாங்கி கூட இந்த மதர் போர்டில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி மதர் போர்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து DDR4 டைப் 2400 MHz ஃப்ரீக்வன்சியில் தான் ரன் ஆகுது. அது மட்டும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. ஸ்டோரேஜ் வந்து வெஸ்டர்ன் டிஜிட்டல் 1TB ஹார்ட் டிரைவ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட ரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3,100 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்குது. இதுலேயும் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து SSD ஆட் பண்ணியிருக்கோம். SSD எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டமோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து SSD ஆட் பண்ணியிருக்கோம். SSD ஆட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பூட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது அதில் வந்து லோட் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். அதாவது ஸ்டீம் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் ப்ராசஸ் வந்து ஸ்பீடாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 120GB அது மட்டும் இல்லாமல் 240GB அப்படிங்கிற 2 வேரியன்ட் கிடைக்குது. 120GB 1,800 ரூபாய்க்கும் 240GB 2,500 ரூபாய்க்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அடிஷ்னலாக இது வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக வாங்கி போட்டுக்கலாம். பவர் சப்ளையில் மட்டும் நீங்கள் வந்து கஞ்சத்தனம் பண்ணி கம்மியான பவர் சப்ளை வாங்கி போட்டுறதுங்க. ஏன்னா வந்து உங்கள் சிஸ்டத்தையே கெடுத்துரும். கார்ஷியர் 450 வாட் VS 450 அப்படிங்கிற பவர் சப்ளை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2,600 ரூபாய்க்கு ஒரு நல்ல பவர் சப்ளை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிப்டானிக் கேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 வெரைட்டி இருக்குது. இந்த கேஸில் 2,000 ரூபாய்க்கு இந்த கேஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸ் நம்ம எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கம்மி பட்ஜெட்டில் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் சூஸ் பண்ணேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம
நம்ம கார்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டோம். கார்ட்டுக்கு ஆட் பண்ணிட்டு இதோட ஃபைனல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 33,654 ரூபாய்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ப்ரைஸ் வந்து வருது. இது வந்து ஒரு கேமிங் ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் ரெண்டுமே சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். கிட்டத்தட்ட இதே செட்டப் தான் என்கிட்ட இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் நல்லாவே இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து எஸ்எஸ்டி நீங்கள் வந்து தூக்குனீங்கன்னா 31,000 ரூபாய்க்கு இந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகும். அது உங்கள் விருப்பம். நம்ம சூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காம்போனன்ட்ஸ் வச்சு ஒரு பிசி நீங்கள் வந்து பில்ட் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு நல்ல ரிசல்ட் தான் கொடுக்கும். ஏன்னா நான் வந்து ஒவ்வொன்று யோசிச்சு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இதுக்கு வந்து பிசி பில்ட் பண்ணுறதுல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு இமெயில் மூலமாக தெரிவிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து பிசி பில்ட் பண்ணி தருவேன். இந்த பட்ஜெட்டுன்னு இல்லை, எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் நான் வந்து பிசி பில்ட் பண்ணி தருவேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. மேலும் இது போன்ற நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். பிசி பற்றின வீடியோஸ் இல்லை ஏதாவது ஒரு டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டெக் சம்மந்தப்பட்ட நியூஸஸ்லாம் வந்து உடனுக்குடன் நான் வந்து அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.